வணக்கம். அரியலூரிலிருந்து சங்கீத சிலம்பு. குழந்தை வளர்ப்பு உளவியல் காணொலி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஒரு சிறப்பான தலைப்பு தான் பார்க்குறோம். இந்த தலைப்பு வந்து குழந்தைகள் வந்து சரியாக படிக்கலைங்கிறதுக்காகவோ வேறு எதாவது நல்ல பழக்கங்கள் கற்றுக்கலைங்கிற காரணத்துக்காகவோ பெற்றோர்கள் குழந்தைகளை வந்து ஹாஸ்டலில் தங்க வச்சு விடுதியில் தங்க வச்சு படிக்க வச்சோம்னா நல்லா சிறப்பான குழந்தையாக வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறது சரியாக தவறாங்கிறத பற்றி ஆய்வு செஞ்சு இந்த நூலில் எழுதியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இதில் பார்ப்போம். அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அப்நார்மலாக இருக்க குழந்தை சூழல், பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கிறது, இல்லை ஒரு பெற்றோர் இருக்கிறது, இல்லை பெற்றோர்கள் இருக்காங்க அந்த குடும்ப சூழல் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாவோ, ஏழ்மையின் காரணமாகவோ அந்த மாதிரி இருந்தாங்கிற வாய்ப்பே இல்லைங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வளர்றதை விட விடுதியில் வளர்றது சரிங்கிற மாதிரி ஒரு மருத்துவர் வந்து இந்த ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அப்போ சாதாரணமாக வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது, பெற்றோர்கள் 2 பேருமே இருக்காங்க, குழந்தைகள் படிக்கல நல்ல பழக்கம் கற்றுக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக கொண்டு ஹாஸ்டல்ஸ் தான் அந்த குழந்தை நல்லா வந்துருமானா முற்றிலுமாக வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தையை பெற்றோர்கள் வளர்ப்பதை விட இந்த உலகத்தில் வேறு யாரும் வளர்க்க போவதே இல்லை. அப்போது அவங்ககிட்ட வளர்றப்ப குழந்தைகள் தீய பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அந்த சூழல் தீய பழக்கங்களோட சூழலாக இருக்கும். இல்லை பெற்றோர்களே குழந்தைகள் கற்றுக்கிற மாதிரி நம்ம ஏதோ தவறு செய்கிறோன்னு அர்த்தம். இதை ஒன்று குறிப்பாக சொல்லியிருக்காங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் படிக்கல அப்படின்னா கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னா சிறப்பு வகுப்புகள் தான் கற்றுக் கொடுக்குமே தவிர பெற்றோர்கள் விட்டு பிரித்து வைப்பதன் மூலமாக படிப்பது வந்து அப்படியே படிக்க மாட்டாங்க. அப்படியே படித்தா கூட அவங்க புத்தகத்தை படிப்பாங்க, மதிப்பெண் எடுப்பாங்க, சமுதாயத்தில் ஒரு போற்றக்கூட மனிதராகவும் உயர்ந்து வந்தால் கூட அந்த ஆளுமையை கையாளும் விதமாக நிறைய விஷயத்தை கற்றுக்காமே இருப்பான்னு சொல்கிறாங்க. ஹாஸ்டலில் படித்த பெரும்பாலான மாணவர்கள் மாணவிகள் ஆளுமைக்கு போகும்போது நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்கன்னு சொல்லி இந்த நூலில் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, தினந்தோறும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்து நல்லதை கற்றுக்கொண்டு நம் சமுதாயத்தை வருங்காலத்தில் எதிர்கொள்வது மிக எளிதாக இருக்கும். ஒரு கட்டடத்துக்குள்ள ஒரு கேம்பஸ்குள்ளே வச்சு ஒரு குழந்தைய வளர்த்து அந்த குழந்தைய வந்து படிப்பு மட்டும் கற்றுக் கொடுத்து அவங்க ஒரு அதிகாரத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க கையால் ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ குழந்தைகளை எல்லா வாய்ப்பும் இருந்து ஹாஸ்டலில் கொண்டு படிக்க வச்சோம் அப்படின்னா அந்த குழந்தை படித்து மதிப்பெண் மட்டுமானால் எடுக்குமே தவிர அது ஆளுமைக்கு வருவது மிக மிக கடினம். அப்படியே வந்தாலும் அந்த ஆளுமையை எதிர்கொள்வது மிக சிரமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. முடிஞ்சவரை குழந்தைகளை நாம் வாழக்கூடிய சக நூற்றாண்டில் நாம் வாழக்கூடிய சமுதாயத்தில் குழந்தைகளை பரவலாக அதிகமாக அழைத்து செல்லுங்கள், மற்ற மனிதர்கள் பேச செய்யுங்கள், மற்ற மனிதர்கள் பழக செய்யுங்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு வருவதை வீட்டில் தினந்தோறும் ஆய்வு செய்து வாரத்தில் ஒரு நாளாவது குழந்தையோட பேசி நாம் அதை மேம்படுத்த வேண்டும் சொல்கிறாங்க. நன்றி.